இப்படி ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்னு தெரியல. விளம்பரம் விளம்பரம். நாங்கள் 50 லட்சம் பேருக்கு நாங்கள் தனியாரில் வேலை வாய்ப்பு கொடுக்கும்னு சொன்னோம். எத்தனை பேர் வேலை கொடுத்தாங்க? அதுல ஒரு பொய். அந்த புத்தகம்லாம் நான் போட்ட புத்தகம்லாம் படிச்சிருக்கீங்களா? திமுகவின் பொய் முதலீடு. இன்னைக்கு சொல்றாரு முதலமைச்சர் 12,16,000 கோடி முதலீடு வந்துடுச்சு தமிழ்நாட்டில், தனியார் முதலீடு வந்துடுச்சுன்னு. அதை எடுத்து பார்த்தா இவங்க அமைச்சரவையில், திமுக அமைச்சரவையில் 5 ஆண்டு காலம் தொழிற்சாலைகளுக்கு ஒப்புதல் அளித்ததே 1,90,000 கோடி. ஒப்புதல் அளித்ததே 1,90,000 கோடிக்கு தான் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அதில் முதலீடு வந்தது 1 லட்சம் கோடிக்கு தான். ஆனால் சொல்றது 12,4 லட்சம் கோடிக்கு முதலீடு வந்துடுச்சு, 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் வந்து பாருங்க. அவர் பேர் தான் மு க ஸ்டாலின். இன்னொரு பொய்யை சொல்றார். இது சாதாரண பொய் கிடையாதுயா, இது துரோகத்தில், அதாவது மிகப்பெரிய ஒரு துரோகமா நான் பார்க்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். இது ஸ்டாலின் அவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள பேசுறார். அப்போ கர்நாடகா என்ன ஜப்பான்ல இருக்குது? தெலுங்கானா எந்த நாட்டில் இருக்கு? பீகார் எந்த நாட்டில் இருக்கு? ஒரிசா எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு பொருந்த சட்டம் அந்த மாநிலத்துக்கும் பொருந்தது, அந்த மாநிலம் பொருந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க. நடத்தி இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க, சமூக திட்டங்கள் நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறாங்க, கடனை கொடுத்துருக்கிறாங்க, வீடை கட்டி கொடுத்துருக்கிறாங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் பொருந்தாது. சொல்றார் மாநில அரசுக்கு உரிமையே கிடையாது, மத்திய அரசு தான் எடுக்கணும். நான் திருப்பி திருப்பி சொல்றோம், நாங்க சென்சஸ் கேட்கல, சர்வே கேட்கிறோம்னு தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனாலும் திருப்பி திருப்பி எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, மாநில மத்திய அரசு தான் எடுக்கணும், மத்திய அரசு தான் எடுக்கணும். கர்நாடகா உயர்நீதிமன்றமே தெளிவுபடுத்திடுச்சு. 4 மாதத்திற்கு முன்பு கர்நாடகா உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா என்னன்னு, மத்திய அரசு மட்டுமில்ல மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றமே தீர்ப்பே வழங்கி இருக்கிறது. இந்தியாவில் மத்திய அரசு மட்டுமில்ல மாநில அரசுகளும் கணக்கெடுப்பு நடத்தலாம் தீர்ப்பு. இதுக்கு மேல என்னையா வேணும்? ஆனாலும் எங்களுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும், அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. இதனால தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி, தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்த பிறகு சமூக நீதியை 15-20 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி போச்சுட்டாங்க சமூக நீதி. இன்னைக்கு யாராவது திமுக காரன் சமூக நீதி பத்தி பேசினா என்ன வேணா கேட்டுக்க, என்ன வேணா கேட்கலாம், கெட்ட வார்த்தை பேசாது. ஏன்னா சமூக நீதியினுடைய துரோகி திமுக, சமூக நீதியினுடைய விரோதி மட்டுமில்லை, சமூக நீதியோட துரோகி. இது போன்ற எந்த அரசும் தமிழ்நாட்டில் துரோகம் செஞ்சது கிடையாது. இதெல்லாம் மக்களிடம் எடுத்து செல்லுங்கள். என் தம்பிங்க எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து இதன் செய்தி அதுதான் உங்ககிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஒவ்வொரு செய்தியும்